Hi guys, welcome to Mobile Training Academy. So thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த வருஷம் அடிச்சு தூக்கியே ஆகணும். ஏன்னா அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. கண்டிப்பா பிசி வேலை செப்டம்பர்ல வரப்போது. இன்னும் 4 மாசம் தான் டைம் இருக்கு. சோ செப்டம்பர்ல வரக்கூடிய அந்த பிசி நோட்டிபிகேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்கூட்டி ரெடியா இருக்கோம், அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதா எங்க பக்கம் இருந்து நாங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச். சோ கண்டிப்பா ஒரு இலக்க நோக்கி நீ துப்பாக்கியில பிடிக்கிற அப்படின்னாலே எதுல கை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ட்ரிகர்ல தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ட்ரிகர்ல கண்டி கை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இருந்ததுன்னா நீ எந்த இலக்க நோக்கி நீ குண்டு எறியறியோ அது கண்டிப்பா உங்களுக்கு விழுந்தே தீரும். சோ ட்ரிகர்ல கை ஷார்ப்பா இருக்கணும். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்சோட பேரே ட்ரிகர். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரக்கூடிய நோட்டிபிகேஷனை ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளுடைய வேலைக்கு. சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து என்னென்ன முதல்ல ஸ்பெசிபிகேஷன் சிறப்பம்சங்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சோ நமக்கு பொறுத்தவரையும் பிசியை பொறுத்தவரை எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட்குள்ள கவர் பண்ணா எல்லாருமே நல்லா படிக்க முடியும்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 6th to 10th. அது மட்டும் இல்லாம இந்த ஜிகே மற்றும் பொது நடப்பு நிகழ்வுகள், அந்த பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் தான் நம்மளுடைய அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு மேஜர் ரோலே பிளே பண்ணுது. அதாவது நம்ம என்ன பண்றோம், சம்டைம்ஸ் வந்து அதுல லாஸ் ஆயிடுறோம், அதுல சில நேரத்துல விட்டுறோம் மார்க்க. சோ மத்த எல்லா அறிவியல், சமூக அறிவியல், உளவியல் கேள்விகள் எல்லாம் சால்வ் பண்றவங்க எல்லாம் அந்த 6ல இருந்து 7 கேள்விகள் கேட்கக்கூடிய பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள்ல கொஞ்சம் என்ன ஆயிடும், தடுமாறிடுறோம். சோ அந்த பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில உங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வழங்கப்படும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இணையறவங்களுக்கு. அதே மாதிரி பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கான நோட்ஸ் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அது எல்லாமே உங்களுக்கு பஞ்சா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு வழங்கப்பட்டு விடும். சரிங்களா? சோ ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றவங்களுக்கு ஃபைனலா இந்த 2 விஷயம் நடக்கும். ஜிகே மற்றும் பொது அறிவுக்கான கேள்விகளும் சரி, ஜிகே மற்றும் பொது அறிவுக்கான நடப்பு நிகழ்வுகளுக்கான பிடிஎஃப்பும் சரி உங்களுக்கு ஃபைனலா இறுதியா வந்து செப்டம்பர் மாதம் வந்து வழங்கப்படும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து தாராளமா படிச்சு டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சோ ட்ரிகர்ல கையை சரியா வச்சா போலீஸ் வேலைக்கு வச்ச குறி சரியா விழும். சோ இந்த 2026ல பிசி தேர்வை நோக்கி எழுதிக்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தான். மொத்தமா இதுல எத்தனை தேர்வுகள் இருக்குன்னா 40 தேர்வுகள். இந்த 40 தேர்வுகள் வகுப்பு வாரியான தேர்வுகள் வந்து 25 தேர்வுகளையும், திருப்புதல் தேர்வுகள் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 5, முழு மாதிரி தேர்வுகள் மற்றும் தமிழ் தகுதி தேர்வுகள், அதாவது ரெண்டுமே சேர்ந்து கம்பைன் பண்ணி 150 கொஸ்டின்ஸா வரும். அது ஒரு 10 கொஸ்டின்ஸும் இருக்க போது. சோ மொத்தமா 40 தேர்வுகள் இருக்க போது. 5000க்கும் மேற்பட்ட கேள்விகள். என்ன சார் கணக்கு போட்டு பார்த்தோம், ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 100 கேள்விகள், ஆனா 5000க்கும் மேற்பட்ட கேள்விகள். நான் தான் சொல்லிட்டேனே, ஜிகே மற்றும் நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள்லாம் இறுதியில உங்களுக்கு தரப்போறோம்னு சொல்லிட்டு. அதனால இதனுடைய சிறப்பம்சங்கள் 5000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரப்போகுது. சோ வகுப்பு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த கேள்விகள் தான் உங்களுக்கு கொடுக்க போறோம். நான் தான் சொல்லிட்டேன், இறுதியில் முக்கியத்துவம் அளிக்கப்படும். எதுக்கு? ஜிகே மற்றும் நடப்பு நிகழ்வுகளுக்கு 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் பெற்று இடம் பெற்றிருக்கும். மற்றும் உளவியல் மற்றும் கணித கேள்விகள் தரமானதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுசா நமக்கு கூற்று மாதிரியான கேள்விகள்லாம் இந்த 2025ல வந்துச்சுல. சோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चंस செட்டப் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான். சோ 1000 ரூபாய் இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 6th to 10th வரைக்கும் கூடிய அந்த 40 டெஸ்ட்களுக்கான கேள்விகளும் கிடைக்க போகுது. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு எப்ப என்னெல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஜிகே அண்ட் நடப்பு நிகழ்வுகளுக்கான நோட்ஸ் மற்றும் பிடிஎஃப் எல்லாமே கிடைச்சிடும். சோ நீங்க வீட்ல அமர்ந்தபடி எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? மொத்தமா 40 தேர்வு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்னைக்கு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஷெட்யூல நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேமா, தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி ஷெட்யூல ஒரு முழுசா பாருங்க. சோ அதுல நாங்க என்னென்ன கொடுத்திருக்கோம் டீடைல்ஸ் எல்லாம். தேர்வு அட்டவணை வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதியில இருந்து இந்த தேர்வு ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச் தொடங்குது. ஆனா இந்த ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி தான். ஓகேங்களா? 18ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தான் இந்த சிறப்பு சலுகைகளான ஜிகே மற்றும் நடப்பு நிகழ்வுக்கான பிடிஎஃப்பும் சரி எல்லாமே சரி இணையப்படும், கொடுக்கப்படும். சரிங்களா? சோ 18ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் என்னென்னலாம் கொடுத்திருப்போம், ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் கூடவே ஒரு உளவியல் டாபிக், சமூக அறிவியல் பாடப்பிரிவு இருந்துச்சுன்னா அது கூட ஒரு உளவியல் டாபிக், கணிதம் செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்திருக்கோம். சோ அதுல என்னென்னலாம் கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எண் வரிசை தனியா இருக்கும், எழுத்து வரிசை கூட, கூற்று மற்றும் முடிவுகள், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்களே, கூற்று மற்றும் விவாதங்கள், கூற்று மற்றும் முடிவுகள். சோ ஷெட்யூல ஒழுங்கா பாருங்க, ஈஸியான ஒரு இதுதான். சோ நிறைய டைம் கேப் கொடுத்திருக்கேன். அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் நடுவுல அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 4 நாட்கள் உங்களுக்கு இடைவேளை இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கேன். சோ நீங்க தாராளமா உட்காந்து பொறுமையா படிக்கலாம். தமிழுக்குல அவ்வளவு ரிஸ்க் எடுத்து யாருமே படிக்க மாட்டீங்க. ஆனா அதுக்கு நடுவுலயே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 3 நாள் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ அந்த தமிழுக்கு இருக்கிற நாள்ல நீங்க அடுத்து வரக்கூடிய பாடத்தை என்ன பண்ணலாம், படிச்சு முடிச்சிடலாம். சோ இந்த ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வு உங்களுக்கு ஷெட்யூலா போயிட்டு எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில, தட் மீன்ஸ் உங்களுக்கு கரெக்டா ஜூலைல முடிச்சிடுறோம். சரிங்களா? ஜூலை 31ஆம் தேதி இந்த தேர்வு வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். சோ ஜூலை 31க்கு அடுத்தது உங்களுக்கு திருப்புதல் தேர்வுக்கும் சரி,
இதுக்கும் சரி ரிவிஷனுக்கு டைம் வச்சிருக்கேன் சரிங்களா. சோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாம் டேட்ஸ் டிக்ளேர் ஆயிட்டதுக்கு அப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ அன்னைக்கு நீங்க அதுக்கான டெஸ்ட்டை எழுதிக்கலாம் சரிங்களா. சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி சார் நாங்க ஜாயின் பண்றது, இதுதான் நிறைய பேருக்கான கேள்வியா இருக்கும். சோ அதுல எப்படி ஜாயின் பண்றதுன்ற டீடைல தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ நீங்க எங்க ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து மறக்காம டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ண உடனே ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கேட்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஹோம் பேஜ் வருவீங்க. ஹோம் பேஜ்ல நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச். ஏன்னா நீங்க ஜாயின் பண்ண போறது டெஸ்ட் பேட்ச்ல தானே, இந்த இடத்துல நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சோ டெஸ்ட் பேட்ச்க்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்சா பிசி டெஸ்ட் பேட்சான்னு கேட்கும். சோ கேட்டகரிஸ்ல போயிட்டு எஸ்ஐ டெஸ்ட் பேட்சா பிசி டெஸ்ட் பேட்சான்னு பார்க்கும்போது நம்ம இப்ப ட்ரிகர் டெஸ்ட் பேட்சை எதுக்கு லான்ச் பண்ணிருக்கோம், பிசிக்கு லான்ச் பண்ணிருக்கோம். சோ பிசி டெஸ்ட் பேட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ பிசி டெஸ்ட் பேட்சை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்க்கானது இது ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க இந்த ட்ரிகர் டெஸ்ட் பேட்சை நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்னுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிடும் சரிங்களா. இந்த பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆயிடும். இத பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து இங்க போய் பை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சோ இத நீங்க கொடுத்தீங்கன்னா 1000 rupees பே பண்ணிட்டு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓபன் ஆனோனே ஷெட்யூல் இருக்கும். சோ இந்த டெஸ்ட் கண்டென்ட்ல போயிட்டு ஷெட்யூல் இருக்கும். சோ ஷெட்யூலை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே ஷெட்யூல் வைக்கிறேன்னு சொன்னேன். சோ இந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இதுலயே நீங்க போயிட்டீங்கன்னா சொன்ன தேதிக்கு ஒவ்வொரு டேவா உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகும். ஓகேவா இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல அப்லோட் ஆகக்கூடிய ட்ரிகர் கொஸ்டின் பேப்பரை ஒரு நாளும் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வீட்ல இருந்து என்ன பண்ணலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சோ OMR கான PDF நாங்க என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிடுவோம். அந்த OMR கான PDF நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு தாராளமா என்ன பண்ணலாம் டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். சோ இது உங்களுடைய ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். எங்களுடைய ஆப்பை வந்து என்ன பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்க வீட்ல இருந்து மொபைல் மூலமா தாராளமா டவுன்லோட் பண்ணி எழுதலாம். சோ இந்த ஆப்பை எப்படி சார் நாங்க பயன்படுத்துறோம், இந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியல சார், சில எங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்குன்னா இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நாங்க ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். சோ மறக்காம ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. ட்ரிகர்ல கையை வச்சுட்டா கண்டிப்பா அந்த இறையான அந்த ஜாபை விடாம விற்கவே கூடாது. சோ கண்டிப்பா போயிட்டு அதுல ஜெயிச்சே காட்டணும். இந்த வருஷம் காவலர் உணையான அந்த காக்கி எடுத்து நம்ம தோல் பட்டையில அணியணும்ன்றது யாராலையுமே மாத்த முடியாது. அதுக்கு உங்களுக்கு உதவ போறது தான் ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச். மறக்காம உதவிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, தாராளமா பண்ணுங்க. கண்டிப்பா இணையலாம், கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஓகேங்களா. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.